உயிர்களும் இன்புற்று வாழ்க. அன்பே கடவுள் என்றார் இயேசுநாதர். அன்பே சிவம் என்கிறார் திருமூலர். அன்பு என்னும் பிடியில் அகப்படும் மலையே என்று அழைக்கிறார் வள்ளல் பெருமான். அந்த அன்பு எது? நம்மளிடையே நடைமுறையில் இருக்கும் வணிக ரீதியான அன்பா அல்லது சிறப்பான ஒரு தெய்வீக அன்பு என்று ஏதேனும் தனியாக உள்ளதா? ஆம், கடவுளை உணர்வதற்கு உதவும் அன்பு என்பது வேற, நடைமுறையில் நான் பழக்கத்தில் வைத்திருக்கும் அன்பு என்பது வேறு. உண்மையில் பழக்கத்தில் நான் வைத்திருப்பது அன்பே அல்ல, அன்பு மாதிரி தெரியும் ஒரு வகை உணர்வு, அதாவது நிஜமல்ல நிழல். அப்படின்னால் அந்த உண்மை அன்பு எப்படி இருக்கும்? அந்த அன்பு அடைய என்ன செய்யணும்? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. அதாவது மேலே மேலே அறிவை நம்ம வளர்த்துக்கொள்ளணும். மேலே மேலே அறிவு வளர்ந்து முதிர்ச்சி அடைய வேண்டும். முற்றிய அறிவு உடைந்து நொறுங்க வேண்டும். உள்ளிருந்து அந்த அன்பு ஊற்று பொங்க வேண்டும். கோவிலில் தேங்காய் உடைப்பதன் உள்ளார்த்தம் அதுதான். தேங்காய் உடைவது போல் முதிர்ச்சி அடைந்த ஆணவம் நொறுங்க வேண்டும். உள்ளிருந்து அந்த அன்பின் நீர் தெறிக்க வேண்டும். இதைத்தான் தத்துவ நிக்கிரகம் என்று ஆன்றோர் கூறுவர். தத்துவம் அனைத்தும் தாம்பரம் ஒளிந்திட என்பார் வள்ளல் பெருமான். எதையும் கொடுக்காமல் வாங்க மட்டும் விரும்புவது ஆசை. ஒன்றை கொடுத்துட்டு மற்றொன்றை வாங்க விரும்புவது நடைமுறை அன்பு. எதையுமே வாங்காமல் கொடுக்க மட்டும் விரும்புவதே அதுதான் உண்மையான அன்பு, தெய்வீக அன்பு, இறை அன்பு. அந்த உண்மை அன்பிற்கு இன்னொரு பெயர் என்னன்னா அருள். இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் கல்லால் அடித்தால் கனியை கொடுக்கும் தியாக பருவம், கருணை பருவம், இரக்க பருவம். இறைவனுக்கு சூற்றப்பட்ட பெயர்களுள் ஒன்று தியாகராஜன், அதாவது தியாகங்களுக்கெல்லாம் அரசன். அரிப்பெரும் ஜோதியாய் ஒளிர்பவன், அதாவது தூய அறிவுமயமானவன். தனிப்பெரும் கருணையாய் குளிர்பவன், அதாவது தூய அன்பு மயமானவன். நல்லாற்றான் நாடி அருள் ஆள்க, பல்லாற்றான் தேரினும் அஃதே துணை. இறைவனை அடைவதற்குரிய ஒரே நெறியாகிய அருள் நெறியை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவம், இஸ்லாம், புத்தம், சமணம், சைவம், வைணவம் என உலகில் உள்ள எந்த தத்துவத்தை நாம் ஆராய்ந்தாலும் முடிவில் அது அருள் நெறிக்கே சேர்கிறது. எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே. அருள் நெறி ஒன்றே தெரில் நெறி, மற்றெல்லாம் இருள் நெறி எனவென இயம்பிய சிவமே என்கிறார் வள்ளல் பெருமான். திருச்சிற்றம்பலம்.